இன்னைக்கு நான் எதுக்கோசரம் வீடியோ யூடியூப்ல போட்டுட்டுருக்கிறேன், நான் எதை அடிப்படையா வச்சு வீடியோ போட்டுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை தகவல் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் வீடியோல பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, மனித இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா, கதை கேட்கறது. கதை கேட்கறது அப்படிங்கும்பொழுது நம்ம சின்ன குழந்தையிலேருந்து நம்மளுக்கு அது பயிற்றுவிக்கப்படுகிறது. பொதுவா நம்ம குழந்தையில இருக்கும்போது பாட்டி என்ன பண்ணுவாங்க, பாட்டி கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்க. அம்மா, அப்பா, நம்ம கூட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுக்கு தகுந்த மாரி கதை சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மெய்மறந்து கேட்போம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொருத்தரோட நியாயத்த பத்தி கேட்கறத நம்ம ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கேட்போம். இன்னொருத்தருடைய தகவல பத்தி தெரிஞ்சுக்கிறத ரொம்ப ஒரு ஆர்வமா கேட்போம். இது வந்து மனித இயல்பு. ஓகேங்களா? இத மட்டுமே ஒரு அடிப்படை கருத்தா வச்சு, இத மட்டுமே ஒரு அடிப்படையான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மெயின் சோர்ஸா நான் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுறேன். நான் வந்து கதை சொல்லல. பொதுவே வந்து பார்த்தோம்னா, இன்னொருத்தரோட விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பொதுவாவே அனைத்து மனிதர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு ஆர்வத்த குறிக்கும். அவங்களுடைய ஈடுபாட ஒரு இன்கிரீஸ் ஆகும். அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தரோட விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருப்பாங்க. அந்த மாரி தான் வந்து நான் அத அடிப்படையா வச்சு தான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். இது வந்து மனித இயல்பு. அதுல வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நம்ம யார்ட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து நம்ம வந்து எலான் மஸ்க்க பத்தி பேசுவோம். அவர பேசி முடிச்சோனே என்ன பண்ணுவான்? அடுத்து யார பேசுறதுன்னு தெரியாது. யார பத்தி பேசுறதுன்னு தெரியாதவனே என்ன பண்ணுவான்? உடனே வந்து பிளென் கிளின்டன் அவர பத்தி பேசுவான். அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறோமா, ஒரே ஒரு மாரி இதாவே போயிட்டு இருக்குதா, உடனே என்ன பண்ணுவான்? நம்ம ஊர்ல வடிவேலு அண்ணா அவர பத்தி பேசுவான். அவர பத்தி பேசும்போது கொஞ்சம் தமாஷா இருக்கும். அப்புறமேட்டு ஜிடி நாயுடுவ பத்தி பேசுவான். இந்த மாரி வந்து பொதுவாகவே மனிதர்களுக்கு அடுத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒண்ணு. பாட்டி கதை சொல்லும்போது கூட என்ன சொல்லுவாங்க, "எங்க தாத்தாவுக்கும் உங்க தாத்தாவுக்கும் எனக்கும் இப்படிதான் கல்யாணம் ஆனுச்சு. நாங்க இத்தன குழந்தைங்க பெத்தோம், வளர்த்தோம்." இப்படியா சொல்லுவாங்க? கிடையாது. ஆயா வடை சுட்டுச்சு, காக்கா தூக்கிட்டு போணுச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த இன்சிடென்ட்ட மென்ஷன் பண்றது தானே அதோட அர்த்தம். நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தையில? ஆர்வமா கேட்போம். அதே மாரி பானையில தண்ணி கீழ போயிருச்சு. காக்கா வந்து ஒவ்வொரு கல்லா போட்டுச்சு. தண்ணி மேல வந்துச்சு. காக்கா குடிச்சுச்சு. அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. இது என்னது? அது ஒரு இன்சிடென்ட். இன்னொரு இடத்துல எங்கேயோ, எப்பயோ, எதுக்கோசரமோ நடந்த இன்சிடென்ட். அத வச்சு தான் நம்மகிட்ட சொல்லுவாங்க, இந்த மாரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நாம என்ன பண்ணுவோம்? அதை கேட்போம். இதுல வந்து பார்த்தோம்னா, அடுத்தவங்க விஷயத்த தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு அதிக ஒரு ஆர்வத்த குடுக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து 100க்கு 99% அதுதான் வருது கன்டென்ட்டா. இப்ப வந்து நியூஸ் சேனல்ஸ், பத்திரிகை, மீடியா அப்படிங்கிறது என்ன? எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடக்குது. தப்போ, சரியோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் வந்து அவங்களோட இது. ஒருத்தர் வந்து ரத்த தான முகாம் வச்சு ஒரு 1000 பேருக்கு ரத்த தானம் பண்ணியிருப்பாரு. அத காட்ட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அது வந்து மக்கள் பார்த்தோனே, அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இது எப்பவுமே நடக்கிறது தாப்பான்ட்டு. இதுவே எங்கேயோ ஒரு கள்ளக்காதல் இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, அத காட்டுவாங்க. தம்ப்நெயில் பெருசா போட்டு. கள்ளக்காதலனுக்காக கணவனை கொன்ற கபட நாடக மனைவி கைது. உடன் உதவிய மச்சான் கைது அப்படின்னு வரும். வாட் இஸ் திஸ்? என்ன இது? ஒரு மீடியா அப்படிங்கிறது எவ்வளவு பொறுப்பு மிக்கதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். மக்களுக்கு தேவையான அடிப்படை கருத்துக்கள, அடிப்படையான ஒரு நல்ல நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்கள சொல்லக்கூடியது அதுதான். அதையே நம்ப அடிப்படை கட்டமைப்ப நம்ம வந்து நம்மளுடைய டிஆர்பி ரேட்டுக்கோசரமும், நம்ம சேனல மத்த சேனல்காரங்களோட பெருசா காட்டணும், வியூவர்ஸ இழுக்கணும், அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்கோசரமும், இன்னொருத்தன் குடும்பத்தில பர்சனலா நடக்கக்கூடிய விஷயத்த போட்டு காட்டுறது. அதே மாரி எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல எவனோ வெட்டிட்டு, குத்திட்டு செத்துருப்பான். அதுக்கு ஷோ ஓடுது 2 மணி நேரம். நைட்டு 10:00லேருந்து 12 வரைக்கும். இப்போ ஊருக்குள்ள வேலைக்கு போறவங்க, வேலைக்கு போயிட்டு வூட்டுக்கு வரவங்க, இந்த காலேஜ் போயிட்டு வர பிள்ளைங்க, பசங்க, குடும்பத்தோட உட்காந்து சோறு திங்கிற டைம் தான் நைட்டு 8:00லேருந்து 10:30. எங்க வீட்லலாம் 11 மணிக்கு தான் உட்காந்து சோறு திம்போம் பொறுமையா. டிவி பார்த்துக்கிட்டு. அவ்வளோ நேரம் ஆகும். அப்படி டிவி பார்க்கும்போது, டிவியில போட்டு குடும்பமா உட்காந்து டிவி பார்க்கும்போது, இந்த செய்தி டிவி போட்டா, கள்ளக்காதலனுடன் ஓடிய கபட நாடக மனைவின்னு சொல்லி போட்டா, குடும்பத்தோட உட்காந்து அத பார்க்க முடியுமா? சங்கட்டமா இருக்காது? ஆனா, அதத்தான் இந்த மீடியா பண்ணுது. ஓகே. இத விட்டுருங்க. இது வந்து அவங்க டிஆர்பி ரேட்டுக்கோசரம் பண்றாங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து கட்சிக்காரங்களுமே ஒவ்வொரு சேனல் வச்சுக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு சேனல் இருக்குது, எதிர்க்கட்சிக்கு ஒரு சேனல் இருக்குது. புதுசா வந்திருக்கிற கட்சியில இருந்து நெறைய பேர் கட்சி சேனல் ஆரம்பிக்க போறாங்க. இப்படி இருக்கும் பொழுது, அவங்களுக்கு எதுக்கோசரம் இதுல என்ன வருமானம் இருக்குன்னு நீங்க நெனைக்கிறீங்க? கட்சி சேனல்காரங்களுக்கெல்லாம். அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோம்னா, விளம்பரத்துல காசு வருது. இத அவங்க செய்ய வேண்டிய அவசியம் என்ன? மக்கள தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது. அது மட்டும் தான் அவங்களோட இது. இன்னைக்கு அவங்க கையில இருக்கக்கூடிய ஒரு 1,00,000 கோடியில, இந்த டிவி சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1000 கோடி செலவு பண்ணிட்டு, வருஷம்னா மெயின்டனன்ஸ்க்கு ஒரு 50 கோடி, 100 கோடி செலவு பண்றதுங்கிறது அவங்களுக்கு ஒரு சாதாரண காசு தான்.
எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வர வேண்டிய கமிஷன் பணம் வராமல் போயிடுச்சுன்னு நினச்சிக்கலாம். சரியா? ஏதோ ஒரு தண்ட செலவாயிடுச்சுன்னு இவங்க கணக்கு நினச்சிக்கலாம். கணக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. இவங்க ஏதோ ஒரு பணம் ஒரு 1500 கோடி ரூபா தண்ட செலவாகி போயிடுச்சுன்னு சொல்லி இவங்க நினச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி நினச்சிக்கலாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இவங்க கட்சிக்காரங்க இன்னைக்கு ஒரு 4 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க எந்த கட்சியிலுமே. ஒரு 2.5 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். மக்கள்கிட்ட காட்டும் பொழுது, கட்சிக்காரன்ட்ட பார்க்கும்போது, ஓஹோ! நம்ம தலைவர் இதை பண்ணியிருக்கிறாரா, நம்ம தலைவர் அதை பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே உள்ளாடி முழுகிடுவாங்க. நம்ம தலைவர் தான் நம்மளுக்கு பிராண்ட் இமேஜ். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி அரசியல் கட்சி தலைவர்கள் யூடியூப் விளம்பரத்துக்கு வந்துட்டாங்க. யூடியூப் விளம்பரத்துக்கு வரல, யூடியூப்ல இருக்கிற விளம்பரத்துல இவங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வந்து இதை பண்றோம் அதை பண்றோம், கம்பை இப்படி தூக்கி நிறுத்துறோம், சாஞ்சி இருக்கிற கம்பை நேரம் நிறுத்துறோம், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரம்லாம் பண்றாங்க. இது வந்து அவங்க செஞ்ச சாதனைகளா கருதி, சாதனைகளா வெளிப்படுத்தி அந்த வீடியோக்கள் அப்படிங்கிறது வெளியிடுறாங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு 4 விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்பிடுவோம். இப்போ எனக்கு முக்கியமான 4 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றதை நான் நம்புவேன். 4 பேருமே ஒருத்தனை பெருமையாக சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உண்மையாலுமே அவன் பெரிய ஆள் தான் நட்ருக்கு, அவன் டம்மி பீஸ் இல்லை, உண்மையான ஆள் தான் சொல்லி நம்ம நினைப்போமா, நினைக்க மாட்டோமா, நினைப்போம். அதே தான். இப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து 50 வருஷமா கட்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஒரு பெரிய நிலைமைக்கு வராங்க. இன்னும் ஒரு சிலர் ஒரு 4-5 வருஷத்துல என்ன பண்றாங்க, பெரிய ஆளா வந்துடுறாங்க. 4 வருஷம் 5 வருஷத்துலயே எங்க இருந்தாங்கன்னு தெரியல, திடீர்னு வராங்க, 4-5 வருஷத்துல பெரிய ஆள் ஆகி போடுறாங்க. ஓகேங்களா? என்ன காரணம்? மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங். அவங்க விற்கிறதில்ல, அவங்கள பிராண்ட் இமேஜா காமிச்சு மக்கள்கிட்ட அவங்கள கொண்டுட்டு போய் சேர்த்துறாங்க இந்த ஊடகங்கள். அவர் நின்னாரு, நடந்தாரு, தலை சீவினாரு, முடியை ஒதுக்கி விட்டாரு, ஒரு குழந்தை வந்து பூ கொடுத்துச்சு, பூ வாங்கினாரு, ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாரு, தூக்கி இப்படி சடக்கு போட்டாரு, குழந்தைக்கு பேர் வச்சாரு, நின்னாரு, உக்காந்தாரு, குனிஞ்சாரு, நிமிந்தாரு, வானத்தை பார்த்தாரு, பூமியை பார்த்தாரு, ரோட்டை பார்த்தாரு, இந்தாண்ட திரும்பி டீ கடையை பார்த்தாரு, டீ கடைக்கு போய் டீ குடிச்சாரு. வாட் இஸ் திஸ் மீடியா? வாட் இஸ் திஸ்? பொதுவாக இது எல்லாமே பண்ணுறது தான். ரோட்டில் போனால் எல்லாருமே 4 பக்கம் திரும்பி பார்க்கறது தான். குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரியா போவாங்க? நம்ம என்ன குதிரையா? ஆ, வண்டியில் போனால் எல்லாருமே 4 பக்கம் பார்க்கறது தான். அதை கூட பெருமையாக விட மாட்டேங்கிறாங்க இந்த மீடியாக்காரங்க, அந்த சொந்த கட்சிக்காரங்க. இவர் குனிஞ்சாரு, நிமிந்தாரு, அண்ணாந்தாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, சிரிச்சாரு. அவர் சிரிக்கும் பொழுது முடி ஒதுங்கி இருந்துச்சு, அதை பார்க்கும் பொழுது ஸ்டைலாக இருந்துச்சு, டாய் டோய் தாறு மாதிரி தக்காளி சோறு அப்படி இப்படி அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால்னு சொல்லி அவர் எதை பண்ணாலும் அதை பெருமையாக காட்டி 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 மக்கள் மனசில் இவங்க அப்பாவுக்கு அடுத்து இவர் தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, மக்கள் மனசில் பதிய வச்சிட்றாங்க. உண்மையாலுமே அவருக்கு திறமை இருக்குது தான், உண்மையாலுமே ஒரு திறமையான ஆள் தான், உண்மையாலுமே அவருக்கு ஒரு பவர் இருக்குது தான் அப்படின்னா அது வந்து அவங்க கட்சிக்காரங்க இவங்களுக்குலாம் தெரியும். ஆனால் மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னா, 50 வருஷம் அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்ததை 4 வருஷத்தில் மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு பவர் யார்கிட்ட இருக்குன்னா மீடியா. அப்போ ஒரு ஆர்ஜே பாலாஜி என்ன நடித்த அந்த படத்தில் எப்படி காமிக்கிறாங்க, மீடியா வந்து நீங்கள் சமாளிச்சிங்கன்னா யார் வேணாலும் சமாளிச்சிடலாம். இவங்க தான் வந்து ஒருத்தர் ஹீரோவாகவும் காட்டுவாங்க, கோமாளியாகவும் காட்டுவாங்க, தப்பாகவும் காட்டுவாங்க, இருக்கிற தப்பை சரியாகவும் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மீடியாக்கள் செஞ்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு இமேஜில் காமிச்சிட்டாங்க. அவர் வந்து எல்லாருக்குமே பர்சனல் லைஃப், பர்சனல் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது தான். பர்சனல் இல்லாத மனுஷன் யார் சொல்லுங்க? யாருமே கிடையாது. நீங்கள் வந்து டொனால்டு ட்ரம்ப் எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்கே உங்கள் ஊருக்குள்ள இருக்கிற சாதாரண லோக்கல் கவுன்சிலர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எல்லாருக்குமே பர்சனல் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். பர்சனலாக எல்லாருமே வந்து ஒரு குழந்தைத்தனமாக தான் இருப்பாங்க. எல்லார்கிட்டையுமே ஒரு குறைபாடுங்கிறது இருக்கும். மது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான விஷயம், ஒரு இயற்கையால் உருவாக்கப்பட்டது. மதுவை குடிக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா நல்லவனாக இருந்தால் குழந்தையா மாறிடுவான், கெட்டவனாக இருந்தால் கொலகாரனாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்தில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதை பயன்படுத்துகிற ஆளுங்களை பொறுத்து தான். கெட்டவன் குடித்தானா அதை கொலகாரனாக மாறிடுவான், நல்லவன் குடித்தானா குழந்தையா மாறிடுவான்னு சொல்லி ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லும்போது நான் கேட்டேன் அந்த யூடியூப்ல ஒரு பக்கத்தில். அந்த மாதிரி அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லியே அதை மட்டுமே வச்சு அவர் கண்ணை இப்படி காட்டுறாரு, அவர் கூட இருக்கிறால அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா அவரை பற்றி தப்பு தப்பாக காமிச்சு அவர் கொஞ்சம் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசில் இந்த மீடியா விதைச்சிட்டாங்க. இது வந்து நடந்த உண்மை சம்பவம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு அடுத்தவங்க விஷயத்தை பார்த்து தான் மக்கள் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நானும் வந்து யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படிங்கும் பொழுது என்ன கண்டென்ட் எடுத்து வீடியோ போடலாம்னு சொல்லி பார்த்தேன். நிறையா கண்டென்ட் இருக்குது, கேமிங்கு, விளாகிங்கு, என்டர்டைன்மெண்ட்டு, சயின்ஸு, டெக்கு, எஜுகேஷனு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எவ்வளவோ இருக்குது.
நான் எல்லாம் யோசிச்சு பார்த்தேன். இப்போ கேமிங் சேனல் ஆடுறோம் அப்படின்னா, நம்ம கேம் விளையாட தெரியணும். அதை அருமையாக விளையாடணும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு அடிப்படையான ஒரு புரிதல்லாம் கிடையாது. கேம் விளையாடுற அளவுக்குலாம் நம்மளுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. ஸோ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது கேம் விளையாடுறதுல. ஓகே. சயின்ஸ் அண்ட் டெக் சயின்ஸு, டெக், எஜுகேஷன் எதா பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஏதோ ஒரு ஒரு ஃபோன் வாங்கி அதை கழட்டி காமிச்சு, இதில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சயின்ஸ் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு நம்மக்கிட்ட பணம் வேணும். நம்மக்கிட்ட பணம் காசு இல்லை. அதனால அதுவும் ஓவரு. 3வது எஜுகேஷன். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டு நம்ம என்டர்டைன்மெண்ட் வீடியோ எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ போடலாமான்னு சொல்லி பார்த்தேன். எஜுகேஷன்னா அது நிறைய படிச்சிருக்கணுமேப்பா. நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி எனக்கு படிப்பு வராது. நான் 12வது ஃபெயிலு. நான் படித்து முடிச்சு கூட எனக்கு ஒரு 12 வருஷம் ஆகுது. நான் 2013, 14 கல்வியாண்டில் 12வது முடித்தேன். நான் இன்னைக்கு முடிச்சு இன்னைக்கு 11வது வருஷம் முடிய போகுது. ஓகேங்களா? எனக்கு 27 வயசு ஆகுது. அதனால நம்மளுக்கு படிப்பும் வராது. ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஓகேங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பிளாக் என்னது சயின்ஸு, அதுவும் நம்மளுக்கு தெரியாது. அப்புறமேட்டு வந்து எஜுகேஷனு, சயின்ஸு, எஜுகேஷனு, இன்னொன்று என்னமோ சொன்னேன்ப்பா மறந்துட்டேன். ஓகே. அடுத்து வந்து எஜுகேஷனு, இதுவும் நம்மளுக்கு வராது. 4வது வந்து விளாகிங்கு. விளாகிங்னா நம்மள்கிட்ட செல்ஃபி ஸ்டிக் வேணும். ஃபோன் சார்ஜ் இல்லைன்னா சார்ஜ் போடணும். அங்கே போய் இப்படி கேமரா தூக்கிட்டு ஓடணும், ஒடியாரணும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதையும் விட்டுட்டேன். அடுத்து என்டர்டைன்மெண்ட்டு. என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லி போய் பார்க்கும் பொழுது, நம்ம என்னென்ன என்டர்டைன்மெண்ட்டில் நிறைய கேட்டகரி இருக்குது. காமெடியாக ஜிபி முத்தண்ணா மாதிரி பேசலாமா? காமெடியாக ஜிபி முத்தண்ணா மாதிரி பேசலாமா? இல்லை பொதுவான கருத்துக்களை சொல்லி சாட்டை துரைமுருகன் அண்ணா மாதிரி பேசலாமா? இல்லை அன்னன்னைக்கு விஷயம் நடக்கக்கூடிய மதன் கௌரி அண்ணா மாதிரி பேசலாமா? என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அனுராக் திவேரி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா, ஒரு கிரிக்கெட்டில் ஐபிஎல் நடக்கும்பொழுதும் சரி, கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப் நடக்கும்போதும் சரி, அது சம்மந்தப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டு, அதில் யார் ஜெயிப்பாங்க, இவங்க இத்தனை ரன் இப்போ எடுப்பாங்கன்னு சொல்லி, அதில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 23 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து சேர்த்துருக்கிறாரு கடந்த ஒரு 6-7 வருஷத்தில். நம்ம அந்த மாதிரி எதாவது பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தேன். நம்மளுக்கு கிரிக்கெட்டும் விளையாட தெரியாது. கிரிக்கெட் விளையாட போனேன் ஆரம்ப காலகட்டங்களில். ஆரம்ப காலகட்டங்களில் எல்லாருமே ஹெல்ப்பராக அப்ரண்டிஸை தானே வச்சுருப்பாங்க. அப்படி நான் போகும்போது என்ன பண்ணாங்க, போ சபரி போ பந்து பொறுக்கிட்டு வா அப்படின்னாங்க. என்னடா இது, நம்மளுக்குன்னு ஒரு பிராண்ட் இமேஜ் இருக்குது. எப்படி புஷ்பா மாதிரி நம்மளுக்கும் ஒரு இது இருக்குது. இவங்க என்னடா நம்மளை போய் குப்பை பொறுக்க சொல்கிற மாதிரி பந்து பொறுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து கோச்சிட்டு வந்துட்டேன். என்னடா எப்போ போனாலும் 5-6 தடவை போய்ட்டும் பந்தே பொறுக்க சொல்கிறானுங்க. நம்மளுக்கு குறி பார்த்து தூக்கி எறிய தெரியாது. ஸ்டெம்ப் இருக்குதுன்னா நான் ஒரு தடவை போயிட்டேன். ஸ்டெம்புக்கு நேரம் தூக்கி போட சொன்னாங்க. நான் தூக்கி போட்டால் அது வேறு பக்கம் போயிடுச்சு. மறுபடியும் அவன் இன்னும் 2-3 ரன் சேர்த்து எடுத்தான். அப்போ ஒருக்கா சண்டை போட்டுக்கிட்டேன். மறுபடியும் விளையாட நான் போகவே இல்லை. எனக்கு அது தெரியல, அதை விட்டுட்டேன். ஓகே. என்ன வீடியோ போடலாம்? மதன் கௌரி அண்ணா பேசி போடக்கூடிய வீடியோவை என்ன விதமாக போடுறாரு? 2 விதமாக போடுறாரு. ஒன்று வந்து எவர்கிரீன் கண்டென்ட்டு, இன்னொன்று ட்ரெண்டிங் கண்டென்ட்டு. இந்த 2 கண்டென்ட்டை வச்சு தான் ஒரு வீடியோவை மேக் பண்ணுறாரு. இதுதான் அடிப்படையான அவர் கையாளக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவர் கையாளக்கூடிய யுக்தி அப்படிங்கிறது இதுதான். அது என்ன சபரி எவர்கிரீனு, ட்ரெண்டிங்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து யானையை பற்றி ஒரு வீடியோ போடுறாருன்னு வைங்களேன். இன்னைக்கு காலையில் அது வந்து எவர்கிரீனு. யார் வேணாலும் எப்போ வேணாலும் யானையை பற்றி தொடங்கினாங்கன்னா, அவர் வீடியோ போய் இப்படி முன்னாடி இப்படி நிற்கும். மதன் கௌரி அண்ணா யானையை பற்றி பேசினாரு அப்படின்ட்டு. இதுவே ட்ரெண்டிங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு நடிகரோட படம் வருது, அந்த படத்தோட ட்ரைலரை பற்றி ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னா, அது என்ன பண்ணும், யாராவது ஒருத்தர் தொலவும் பொழுது ட்ரைலரை யாருமே தொலவ மாட்டாங்க மேக்ஸிமம். இப்போ ஒரு படம் வருதுன்னா, அந்த படத்தோட காமெடி சீனு, பாட்டு, ஃபைட்டு, சூப்பர் சீனு இதை தான் போட்டு பார்ப்பாங்க. படத்தோட ட்ரைலர் யாராவது போட்டு பார்ப்பீங்களாவே? கிடையாது. இப்போ ஒரு படம் எடுத்துக்கலாமே, இப்போ ஒருத்தர் படம் பேர் சொல்கிறத விட நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது. நம்ம இவங்க படம் பேர் சொன்னோம்னா, சபரி மனசில் இவங்க தான் ஹீரோவாக இருக்கிறாங்க, அதனால தான் இவங்க பேர் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஒரு பழைய நடிகர்கள் பேரும் சொல்ல முடியலையா? அவங்க பேர் சொன்னாங்க அப்படின்னா, இவர் அந்த கட்சியை சேர்ந்தவர், இவங்க ஆளுங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சுருவாங்க. இவரை சொல்லலாம். இப்போ ஜாக்கி சான் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அவர் பொது ஆள். ஜாக்கி சான் ஒருத்தரை பற்றி நம்ம போடுறோம்னு வைங்களேன், ஜாக்கி சானோட படத்தோட ட்ரைலர் போட்டு பார்ப்போமா, இல்லை ஜாக்கி சான் நடித்த படத்தோட சீன் போட்டு பார்ப்போமா? படத்தோட சீன் தானே போட்டு பார்ப்போம். அதே தான். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, எவர்கிரீன் அப்படிங்கிறது அதுதான். எப்போ வேணாலும் நம்ம எதுக்கோசரம் வேணாலும் காரணமே தேவையில்ல போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது எவர்கிரீனு. அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அது ட்ரெண்டிங்கு. அதனால் வந்து ட்ரெண்டிங்கு. எவர்கிரீன் பெருசா, ட்ரெண்டிங் பெருசான்னு சொல்லி கேட்டோம்னா, எவர்கிரீன் தான் பெருசு. இப்போ வந்து யானை சம்மந்தப்பட்ட வீடியோ இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட யாரோ ஒருத்தர் தொலைவி பார்ப்பாங்க. ஒரு 5வது படிக்கிற பையன் தொலைவான்.
யானை அப்படின்னு போடுவான் யூடியூப்ல. யானை வரலாறு குறிப்பு வரைக்கும்னு கேள்வி கேட்பான் புக்கில். யானை எக்ஸ்பிளைன் தமிழ்னு போடுவான் ஒரு இங்கிலீஷ் மீடியத்து பையன் அல்லது ஒரு தமிழ் மீடியத்து பையன். அப்போ வந்து மதன் கௌரி அண்ணா வீடியோ போய் இப்படி முன்னாடி இப்படி நிற்கும் யானையாட்டம். அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு புலியை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், சபரி பேசிய புலி வீடியோ அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் தம்ப்நெயில் வச்சு. நாளைக்கு யாரோ ஒருத்தர் புலின்னு சொன்னாங்கன்னா சபரி பேசிய புலி வீடியோன்னு சொல்லி யூடியூப் என்ன பண்ணுவான், தம்ப்நெயிலில் போய் முன்னாடி காட்டுவாங்க. இதுதான் எவர்கிரீனு. நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் சொல்கிறத வருஷக்கணக்காக காது கொடுத்து கேட்டுட்டு மட்டுமே இருந்தேன் நான். அதனால் என்ன பண்ணுறேன், சரி நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் கருத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தது. ஆரம்பிக்கும் போது நிறைய விமர்சனங்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கேலிகள், நிறைய கிண்டல்கள். உனக்கு பேச தெரில, நீ பேசுறது சரியா இல்லை, நீ என்ன தப்பு தப்பாக சொல்கிற, உனக்கு என்ன நம்பர் ஒரு இதாக சொல்லி தரல, நீ என்ன சாதாரணமாக செவுரு வச்சுட்டு இப்படி வீடியோ போடுற, உன் கையில் வாட்ச் இல்லை, மோதிரம் இல்லை, உன்கிட்ட மைக் இல்லை, நீ என்ன உனக்கு ஒரு பல்லு ஓட்ட பல்லா இருக்குது, உனக்கு என்ன முடி ஸ்டைலாக இல்லை, இதெல்லாம் இல்லாமல் நீ என்ன இப்படி போட்டுட்டுக்கிற, நீ வந்து தள்ள என்னது இப்படி எக்ஸெட் மாதிரி போடுவாங்களே, அது பேர் சொல்ல தெரியல எனக்கு. இந்தாண்ட ஒன்று இருக்கும், இது அப்படி இப்படி சுற்றிக்கிட்டு வரும் வளையம். அதெல்லாம் உனக்கிட்ட இல்லை, பேக்ரவுண்டு ஸ்க்ரீனே இல்லை, பிளாஸ்டிக் பெஞ்சில் உட்காந்துட்டு எவனா யூடியூப்பில் வீடியோ போடுவானா அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டு நான் என்ன பண்ணேன், சரி என்னடா சபரி பண்ணுறதுன்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு விஷயம் நானாக அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஜிபி முத்தண்ணா எவ்வளோ பெரிய பிரபலமான நபர். அவரு பின்னாடி இருக்கும் பொழுது நானாச்சும் சொக்கா போட்டிருக்கிறேன். அந்த அண்ணன் பனியனோட தான் வீடியோ போடுறாரு. அவர் போடக்கூடிய வீடியோக்கள் மக்கள் ரசிக்கிறாங்களா? ரசிக்கிறாங்க. அவருக்குன்னு ஒரு அன்பு வச்சிருக்கிறாங்களா? வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? அவர் ஒன்றும் பின்னால் ₹1,00,000 பணக்கட்டை வச்சுட்டு ஒரு வீடியோ போட கிடையாது. இந்தாண்ட நடிகை சில்க் சுமிதாவையும் இந்தாண்ட ராஷ்மிகாவையும் நிற்க வச்சுட்டு அவர் ஒன்றும் வீடியோ போட கிடையாது மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு. அவரோட ஆட்டிடியூடு, அவரோட தனித்திறமை, அவருடைய செயல்பாடு, அவருடைய பேச்சாற்றல், அவருடைய பேச்சு திறமையோட வெளிப்பாடு, இதன் காரணமாக மக்களுக்கு அவரோட நகைச்சுவையெல்லாம் பிடிச்சதுனால அவர் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயம் இல்லை, ஓகேங்களா? நம்மளால என்ன முடியும் அப்படிதான் முக்கியம். நம்மளால முடிஞ்சது என்ன? நம்ம பொதுவே முன்ன நான் ஆரம்பிக்கும்போது சொன்ன மாதிரி தான். பொதுவாகவே மனித இயல்பு அப்படிங்கிறது கதை கேட்கறது. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, நாம் ஒன்றும் செய்தி சேனலில் வர மாதிரி அடுத்தவங்க வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. பொதுவாக நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தான் சொல்ல போகிறோம். நம்ம செய்தி சேனலும் கிடையாது. நம்ம யார்கிட்டையும் காசு வாங்கிட்டு போய் சொல்லி உருட்டுறதுக்கு. நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை, அதனால சொல்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறதுக்கான மெயின் சோர்ஸு, ஓகேங்களா? இதை மட்டுமே அடிப்படையாக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களோட அடிப்படை இயல்பே கதை கேட்கறது, அடுத்தவங்களோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மனிதனோட இயல்பு. அதை அடிப்படையாக வச்சு தான் நான் வீடியோ போடுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றின்னு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றிங்க.